அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டான் தூய தேவ அன்பே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டான் தூய தேவ அன்பே. இவ்வனாந்தரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தான். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். இத்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் மூடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஸ்தோத்திரம் சுவாமி, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த அற்புதமான வேலைக்காக ஆண்டவரே நன்றி. உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை நடத்தட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும் சுவாமி. நீங்க பேசுங்க, உம்முடைய நல் வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை நாங்கள் புரிந்து உணர்ந்து அதன்படி நடக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தவும் ஆயத்தப்படுத்தவும் உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமையை நாங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களையும்
வாழ்த்துதல்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாளில ஒரு விசேஷமான கூடுகையை நமக்கு கட்டளையிட்டு அந்த கூடுகையின் வாயிலாக நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒருவரை ஒருவர் முகமுகமாக சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற வண்ணமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறதான விசேஷமான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று, ஆமா, ஏற்ற துணையை நான் உங்களுக்கு உண்டாக்குவேன். ஆண்டவர் குடும்பங்களை கட்டுகிற தேவன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அனாதி தீர்மானங்களின்படியாக நாம் வாழ்ந்து சுகித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபை நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. நம்மை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இவை அனைத்தும் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கு ஒரு விசேஷமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் ஒரு 3 பாயிண்ட் மட்டும்தான் பேச போறேன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்யக்கூடாது, அல்லது தனி மனிதனாக நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யக்கூடாது. இதுதான் பேஸ். இதற்கு முத்தாய்ப்பாக அல்லது ப்ரீஆம்பிளாக 2 கருத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று, படைப்பு. ஆண்டவருடைய படைப்பின் ரகசியம். சிறு சிறு முன்னோட்டத்தை நாம் பார்க்க போகிறோம். 2வது பாயிண்ட், கர்த்தருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை என்ன, இதை தான் பார்க்க போறோம். ஆக 3 பாயிண்ட் தான் உங்களோடு கூட பேச போகிறேன். அதாவது முதல்ல பார்க்க போறது நம்ம என்னன்னா, எது பேஸ் அப்படின்னா, நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்யக்கூடாது. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரலாம். படைப்பு. ஆண்டவருடைய படைப்பின் ரகசியம் நமக்கு தெரிய வேண்டும். அது புரிஞ்சாதான் இந்த கருத்துக்கு நாம வர முடியும். இந்த கருத்து, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யக்கூடாது என்பதற்கு நான் வர முடியும். அப்ப படைப்பின் ரகசியத்தை நம்ம பார்க்கணும். படைப்பின் ரகசியம் என்பது ப்ரீ டிட்டர்மைன்ட் கிரியேஷன். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு நோக்கம், அது டிட்டர்மைன் பண்ணப்பட்ட ஒரு விசேஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்பதை 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னறிவித்திருந்தார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையும் ப்ரீ டிட்டர்மைன்ட் இல்லையா? பிடிசி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை ப்ரீ டிட்டர்மைன்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது நட்சத்திரம் உதித்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வானசாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் முடிவு செய்து கொண்டார்கள், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். சரியா? அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு நட்சத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கை ப்ரீ டிட்டர்மைன்ட், நமக்கு ஒரு நட்சத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வாசியுங்கள் யோபு 38, 31, 32. நீங்க 32, 31, 32 வாசிங்க. அருமீன் நட்சத்திரத்தின் அவிழ்ப்பாயோ, ராசிகளை அதின் காலத்துல வர பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு பிளானட், கட்டங்கள், ரைட்டா, வீடு, அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் நாம் அவைகளை பின்பற்றுவதில்லை. பரிசுத்த வேதாகமும் அதை வன்மையாக கண்டிக்கிறது, எச்சரிக்கிறது. ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு விசேஷத்தை புரிஞ்சு கொள்ளணும். இப்ப ஒரு அதிகாரி இருக்கிறாரு, ஒரு அதிகாரி. அந்த அதிகாரியை பார்க்கறதுக்கு ரெண்டு வழி. முதல் வழி என்ன அப்படின்னா, வாட்ச்மேன்ல இருந்து, பியூன்ல இருந்து, மேனேஜரு, அப்புறம் அதிகாரியை பார்க்கிறது. இது ஒரு வழி. இன்னொரு வழி டைரக்டா அதிகாரியை பார்க்கிறது. நமக்கு ஆண்டவர் டைரக்டா அதிகாரியை பார்க்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரியை பார்க்கிறதுக்கு நமக்கு ஒரு டூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன டூல்? என்ன ஹாட்லைன் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ரிசீவரை எடுத்தா அவர் அங்க ரிசீவ் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இதெல்லாம் இப்படி எல்லாம் பல குழப்பங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட குழப்பங்களுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தெளிந்த புத்தியோடு கூட ஆண்டவரை அணுக வேண்டும். இதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆண்டவர் எனக்கு டைரக்ட் கான்டாக்ட் கொடுத்திருக்கிறார். எப்படி டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்னா, வாசியுங்கள் தானியேல் 9:23. நீ பாத்தீங்களா, வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால், பாத்துமா அங்க அந்த பாயிண்ட் பாருங்க, வேண்டிக் கொள்ள துவங்கும் முன்பே பதில் வெளிப்பட்டது. இப்படிதான் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எந்த விஷயமானாலும் நான் டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியும், ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியும். அந்த அளவிற்கு நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். இன்னொரு டூலும் கொடுத்திருக்கிறார். அது என்ன என்றால் சத்திய வார்த்தை, சத்திய வேதாகமத்தை நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறார். இதுல சொல்லப்படாத விசேஷங்கள் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு பதில் தெரியுதான்னு பார்ப்போம். சூரியன் எதற்காக படைக்கப்பட்டது? வெளிச்சத்துக்காக, ரைட்டா? கரெக்டா? எல்லாருக்கும் எல்லாரும் ஆன்சர் ரைட். வாசிங்க ஆதியாகமம் 3-4 வசனங்கள். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறு. அடுத்த வசனம்,
சாயங்காலமும் விடியற் காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது என்றார். அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக. 19வது வசனத்தை வாசிங்க. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. நாம் என்ன சொன்னோம்? நாம் என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படின்னா, சூரியன் வெளிச்சத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அது காலங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான். இது ஒரு உதாரணம் தான். இது மாதிரி நிறைய இருக்கு. இப்ப நிறைய விசேஷங்கள் வார்த்தைக்குள் இருக்கிறது. நாம் அறியாமல் நாம் பழக்கத்திலும் வழக்கங்களிலும் சில காரியங்களை செய்து நாம் செயல்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வார்த்தையை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நமக்கு ஹாட்லைன் என்கிற ஜெபத்தை கொடுத்திருக்கிறார். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை தொடர்பு கொள்ள முடியும். வார்த்தையின் மூலமாக நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப 2வது பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, படைப்பின் மகத்துவம், அதாவது ஆண்டவருடைய கர்த்தருடைய மகத்துவம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு இதுல கூட நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. ஏன்னா பின் சந்ததி, இன்னைய சமுதாயம், இன்றைய ஜெனரேஷன் இதுல கொஸ்டின் பண்றாங்க. கொஸ்டின் பண்றதுனால பல குழப்பங்கள் இன்றைக்கு இருக்கிறது. பல குழப்பங்கள். அதுல ஒரு குழப்பம் தான், நம்முடைய குடும்பத்துல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தை நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. எப்படி நடந்தது என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. எரேமியா 17வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் எதில் எழுதப்படும்? புழுதியில் எழுதப்படும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்பத்தினுடைய வரலாறு தெரியுமா? நமக்கு நம்முடைய குடும்பத்தினுடைய வரலாறு தெரியணும். நான் கேஜிஎஃப்க்கு ஒரு முறை போயிருந்தேன் செய்தி கொடுக்கிறதுக்காக. அந்த செய்தி கொடுக்கிற அந்த இடத்துல அந்த செய்தி கேட்ட ஒரு நபர் என்னை பின்தொடர்ந்து நான் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்தார். வந்துட்டு, நீங்க இன்னாருடைய பேரன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு என் கூட பேச ஆரம்பிச்சார். எப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்னா, ஐயா, நான் உங்க தாத்தா வீட்டுல பால் கொடுக்கிற ஆளு. நான் சின்ன பையனா பால் எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல பால் கொடுப்பேன். அப்ப உங்க தாத்தாவும் 1000 பேசிக்கொள்வார்கள். என்ன பேசிக்கொள்வாங்க அப்படின்னா, நம்ம தாத்தா சொல்லுவாராம், ஐயா, உங்களை மாதிரி எங்க பிள்ளைங்கள ஒருத்தர் வரணும் ஐயா அப்படின்னு சொல்லுவாராம். புரிந்து கொள்ளுங்கள், உங்க பிள்ளைங்கள், எங்க பிள்ளைங்கள ஒருத்தர் உங்களை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவங்க யாரும் வரல. நீ வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். இப்ப நம்ம தேவ சகாயம் அப்படின்னு ஒரு மனிதரை கேள்விப்பட்டிருப்போம். தெரிய வாய்ப்பில்லை. 200 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர். சரபோஜி மன்னர் காலத்துல வாழ்ந்த மனுஷன். அவருக்கு ரியல் பேர் என்ன பேர் தெரியுமா? மணிகண்டன். அவர் யாரால மாற்றப்பட்டார் தெரியுமா? டச்சு தளபதியின் மூலமாக ரட்சிப்புக்குள் நடத்தப்பட்ட மனிதன். அப்ப அப்படிதான் நம்முடைய தாத்தாவும் பிரிட்டிஷர் காலத்துல கேஜிஎஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது அவங்களால ஈர்க்கப்பட்டு அவரே ஆண்டவருக்குள் வந்தவர்.
அவர் மூலமாக தான் நாம் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நாம் ஒரு பெரிய சாபத்தை சந்தித்திருக்கிறோம். கவனத்துல வச்சு கொள்ளணும். மிகப்பெரிய சாபத்தை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம். சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் இரண்டாவது விஷயத்துக்குள் வரேன். இரண்டாவது விஷயம் என்ன என்றால் ஆண்டவருடைய மகத்துவம். என்ன மகத்துவம் அப்படின்னா, நம்பர் 1, நம்ம ஜப்பான்ல புல்லட் ட்ரெயின் இல்லையா, 450 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பயணிக்கக்கூடிய புல்லட் ட்ரெயின். இந்த புல்லட் ட்ரெயின் வந்து அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அதை பயணிக்க விட்டு இருந்த சமயத்துல அது டனலுக்குள்ளெல்லாம் போகும். டனலுக்குள்ளெல்லாம் அந்த வேக்யூமுக்குள்ள அந்த ஏர் ஃபில் ஆயிருக்கிற இடத்துல அந்த ட்ரெயின் வேகமா போகும்போது ஒரு மிகப்பெரிய வெடி சத்தம் உருவாகுமா. அது மாத்திரம் இல்லாம அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்வு உண்டாகும். இப்ப இவங்களுக்கு ஒரே குழப்பம், இன்னும் இவ்வளவு பெருசும் பண்ணிட்டோம், ஆனா இது சக்சஸ்ஃபுல்லா இல்லையே, இதுக்கு என்ன தீர்வு என்று அவர்கள் ரொம்ப சிந்திக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப என்ன எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா இத பீஸ்ஃபுல்லா ஓட்ட முடியலையே, ஒரு பெரிய சவுண்ட் வருது, பூமி அதிர்கிறது, இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அது அந்த டெக்னாலஜில ஒரு ஃப்ளா இருக்கு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அவங்க யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை அவர்கள் கவனித்தார்களாம். இந்த மீன் கொத்தி பறவை இருக்கு தெரியுமா, இந்த மீன் கொத்தி பறவை தண்ணிக்குள்ள மீனை பிடிக்கிறதுக்காக வேகமாக இறங்கும். அப்படி இறங்கும் போது அங்க ஸ்பிளாஷ் ஆவறதே இல்லை, அந்த தண்ணி வெடிப்பு ஏற்படுறது இல்லை, அது அழகா உள்ள போய் மீனை கொத்தி கொண்டு வெளியே வந்து விடுகிறது. இதை பார்த்த உடனே தான் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஏரோடைனமிக் என்ற டெக்னாலஜி பூஸ்டரை கண்டுபிடிச்சாங்க. ஒரு புதிய பரிணாமத்திற்குள் அந்த ட்ரெயினை வந்து வடிவமைச்சு அது இன்னைக்கு ரொம்ப அழகா போயிட்டு இருக்குது. இப்ப பார்த்து கொள்ளுங்க, கர்த்தருடைய கிரியேஷன் எப்படி இருக்கு. அப்ப அவருடைய மகத்துவம் என்ன என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். சரியா? இப்ப அதற்கு இரண்டாவது ஒரு மகத்துவத்தை பார்க்கலாம் நேரடியாக. வாசியுங்கள் 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசியுங்கள். ஆமா, இப்ப கவனிக்கிறீங்களா? இப்ப இவ்வளவு பெரிய மகத்துவமான தேவன் நம்முடைய தேவன். ஆனா நாம என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? 10ஓட 11 நம்ம கடவுள் இல்லையா? 10ஓட 11 எல்லா கடவுளும் ஒண்ணுதான், அந்த கடவுளும் ஒண்ணுதான், இந்த கடவுளும் ஒண்ணுதான் இல்ல என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை
விக்கிரங்களுக்கு கொடேன். புரிஞ்சு கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதைப்பட வேண்டும் இல்லையா? அப்ப வாசிங்க பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9, 10, 11. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு மகத்துவங்களை உள்ளடக்கிய தேவன் தான் நம்முடைய தேவன். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள மகத்துவமான துதிகளுக்கு பாத்திரமான ஒரே தேவனை நாம் பணிந்து வணங்கி வருகிறோம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சார், இப்ப பாயிண்ட்டுக்கு போயிடலாம். பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதாவது நாம் என்ன செய்யணும், நாம் என்ன செய்யக்கூடாது. இப்ப எனக்கு ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? பர்சனலா, நீங்க பர்சனலா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க யாருன்னு நினைச்சிருக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்க. எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ரைட், வெரி குட். அடுத்தது சீக்கிரமா. பாவங்களை ரட்சிக்கிறவர், வழி நடத்துறவர், காக்கிறவர். ரைட், வெரி குட். தாயும் தகப்பனுமானவர். சரி, இப்ப பாயிண்ட்டுக்கு வரலாம். அன்பானவர், மன்னிக்கிறவர். சூப்பர். ரைட். அடுத்தது, அடுத்தது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, எப்படி தகப்பனானவர்? நீங்க தான் சொன்னீங்க தாயும் தகப்பனுமானவர். எப்படி? வெரி குட். தகப்பனை போல நம்மை தாங்குறாரு. இல்ல, வாசிங்க மார்க்கு 3:35. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு. புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப தகப்பன்னு சொன்ன, இப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவரை இப்படிதான் பல்வேறு வகையில பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் நமக்கு சகோதரனாக இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன பாயிண்ட் சொல்றாரு? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன்தான். எல்லாரும் கிடையாது. நமக்கு அது அவர் சொல்லி இருக்கிறார். நான் இப்படியெல்லாம் பண்றேன்னு சொல்லி இருக்கிறார், சொல்லி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் யாருக்கு அவர் தகப்பன், யாருக்கு அவர் சகோதரன் என்றால், யார் ஒருவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறானோ அவனுக்கு தான் அவர் சகோதரனாகவும் தகப்பனாகவும் இருப்பார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய சித்தம்னா என்ன? கட்டளையின்படி நடக்கிறது. அடுத்தது கீழ்ப்படிதல். வெரி குட். அடுத்தது அடுத்தது சரி, ஓகே. கீழ்ப்படிதல் பாயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். அதை வச்சுக்கலாம். எப்படி கீழ்ப்படியணும் அப்படிங்கறத பார்க்கலாம். மத்தேயு 5:44-45 வசனங்களை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள். ரைட்டா? இப்ப நாம என்ன பண்ணிட்டோம்னா, நம்முடைய தாட் எல்லாம் என்னன்னா குறுகிய வட்டத்திற்குள் வந்து விட்டது, குறுகிய வட்டத்திற்குள் வந்து விட்டது.
ஆண்டவர் நம்மளை வைடன் பண்ண சொல்றாரு, நம்முடைய தாட்ஸ் எல்லாம் வைடன் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். இப்ப நான் உங்க இதுக்கே விட்டுறேன், உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கே விட்டுறேன். இதெல்லாம் எப்படியெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு உங்க டிஸ்கிரிப்ஷன்லயே நீங்க யோசித்துக் கொள்ளுங்கள். இத எப்படி வேணாலும் நம்ம சிந்தித்துக் கொள்ளலாம். அதனால நான் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல விட்டுறேன். இப்ப இன்னொரு பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். இன்னொரு பாயிண்ட்டுக்குள்ள, அதாவது ஆண்டவர் சிநேகிதனாக இருக்கிறார். எப்படி? யாக்கோபு 2:23. யாக்கோபு 2:23. தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப யாருக்கு அவர் சிநேகிதன்? யாருக்கு சிநேகிதன்? ஆபிரகாமுக்கு சிநேகிதன். எப்படி சிநேகிதன்? இல்ல, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. எப்படி? எப்படி? விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் அவன் சிநேகிதன். அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று போற்றப்பட்டான். சரி, இப்ப விசுவாசம் எப்படி இருக்கணும்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வாசிங்க ஆதியாகமம் 13 7, 8, 9 வசனங்கள். இதுக்கு பேர் தான் விசுவாசம். வாசிங்க. ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே பெரிசியரும் ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போறேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு ஆப்போசிட்னு அர்த்தம். இப்ப நன்மை என்றால் ஆப்போசிட் என்னது? தீமை. நன்மைனா தீமை. இப்ப ஆபிரகாம் லோத்து கிட்ட சொல்றான், நீ நன்மையை தெரிந்து கொண்டால் நான் என்னத்தை தெரிந்து கொள்வேன்? தீமையை தெரிந்து கொள்வானா? செய்வோமா? நம்மளால முடியுமா? இதுக்கு பேர் தான் விசுவாசம். அவன் எந்த அடிப்படையில ஆண்டவரை அந்த ஒரு திட்டத்திற்குள் வருகிறான் என்றால், நான் தீமையில விழுந்தாலும் கர்த்தர் என்னை கை நீட்டி தூக்கி விடுவார். ரைட்டா? கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என்னை தூக்கி விட்டுருவாரு, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதே போல இன்னொரு விசேஷத்தையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் விலகிக்கிறேன் அப்படின்னு தான் நாம முடிவு பண்ணுவோம். உண்மையா இல்லையா? நாம தான் முடிவு எடுப்போம், நான் விலகிறேன்ப்பா, எனக்கு இது ஒத்து வராது அப்படின்னு விலகிக்கிறோம். ஆனா இங்க என்ன பண்றான் ஆபிரகாம்? ஆப்ஷனை யாருக்கு கொடுக்கிறான்? யாருக்கு கொடுக்கிறான்? லோத்துக்கு ஆப்ஷன் கொடுக்கிறான். இது ரொம்ப முக்கியம், இதையும் நம்ம கவனிக்கணும். இப்ப எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். லோத்துக்கு தான் ஆப்ஷன் கொடுக்கிறான். அப்ப லோத்துக்கு ஆப்ஷன் கொடுக்க, நீ முடிவெடு, நீ நன்மையை தெரிந்து கொண்டால் நான் தீமையை தெரிந்து கொள்கிறேன். ஒருவேளை நீ தீமையை தெரிந்து கொண்டால் வேற வழி இல்லப்பா, நான் அந்த பக்கம் தான் போய் ஆகணும் இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப அடுத்த ஒரு விசேஷத்துக்கு வரலாம்.
அடுத்த ஒரே அடுத்தது இன்னொரு காரியத்தையும் சொல்றான். ஆதியாகமம் 14 22 23 24 வசனங்கள். ஆமாங்க ஆமாங்க பார்த்து, ஆமா நீ என்ன ஐஸ்வர்யவானா என்ன பண்ணக்கூடாது, நீ உன்னால நான் ஐஸ்வர்யவானா ஆனேன்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாது. ஆகவே எனக்கு என்ன பண்ண விட, அவன் என்ன பண்றான், போருக்கு போறான், போர்ல அவங்க எல்லாரையும் கொண்டு வருகிறான். அந்த ராஜா என்ன சொல்றான், நீ என்ன பண்ணு, நீ எல்லாத்தையும் எடுத்துக்க, ஜனங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்கிறான். அப்ப ஆபிரகாம் சொல்லுகிற பதில் வாசியுங்கள். ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சி ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் ஆமா சரி, இப்ப புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப இதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்ப விசுவாசத்தினால் ஆபிரகாம் என்ன பண்ணப்பட்டான், சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். இது ஒரு விசேஷமான காரியம். அப்ப எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணங்கள். சரி, இப்ப கடைசியாக ஒரு விசேஷத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போற. புரியுதா? அவர் அப்படிதான் சொல்றாரு, அவர் கட்டளை இடுகிறார். நீ என்ன பண்ற, உன்னுடைய புத்திரனும் ஏகசுதனும் ஒரே மகனுமாகிய ஈசாக்கை என்ன பண்ற, நீ அழைத்து கொண்டு எங்க போற, மோரியா தேச. இவனுக்கு பதிலா அவர் பேசுறார், நீ செய்ய வேண்டும். வாசிங்க. அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் என்ன பண்ணான் தெரியுமா, ஐயோ எனக்கு 100 வயசு, நானே 100 வயசுல கிழவன ஆகி இப்பதான் எனக்கு ஒரு குழந்தை, இந்த குழந்தைய நீங்க கொடுத்துட்டு இந்த குழந்தைய நீங்க என்ன சொல்றீங்க, பலியிட சொல்றீங்க. சொன்னானா? சொல்லவே கிடையாது. அப்படியே கீழ்ப்படிஞ்சு மகனை கூட்டிட்டு கத்தியும் நெருப்பும் எடுத்துக்கிட்டு போறான். அந்த ஈசாக்கு அவனை கேட்கிறான், என்னன்னு கேட்கிறான், அப்பா கத்தி வச்சிருக்கிறீங்க, நெருப்பு வச்சிருக்கிறீங்க, கட்டையும் வச்சிருக்கிறீங்க, ஆடு எங்க? அப்போ அவனுக்கு என்ன வயசு தெரியுமா? அப்போ 14-16 வயசு. ஒரு 14-16 வயசு இருக்கிற ஒரு மகனை பலியிடுவதற்காக ஆபிரகாம் அழைத்து போகிறான். எதற்கு, எப்படி அழைச்சு போறான்? ஆண்டவர் சொன்னா நான் வேற வழி இல்லை, ஆண்டவர் எப்படி என்னை காப்பாற்றுவார், ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றுவார். எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? அவனை கொண்டு போய் பலிபீடத்தை கட்டுகிறார்கள், ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்கள். கட்டையை அடுக்குகிறார்கள், அப்பொழுதும் அமைதியா இருக்கிறார்கள். அவனை காலையும் கையும் கட்டி கிடக்கிறாரு, அப்பொழுதும் அமைதியா இருக்கிறாரு. அடுத்தது கத்தியை கையில் எடுக்கிறான், ஓங்குகிறான், அப்பொழுதுதான் சொல்கிறார் நிறுத்து. அப்ப விசுவாசம் என்பது இந்த அளவிற்கு இருக்க வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு வருட திருமண வாழ்வுக்குள் அந்த காரியங்களை முடித்து 2வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கிற ராஜாவும் விஜய கீதா அவங்களுக்கும் சொல்லுகிற காரியம் இதுதான். ஆண்டவரை நாம் எப்படி பிடித்து கொள்ள போகிறோம், எந்த விசேஷங்கள், எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் தான் நமக்கு சாட்சி. ஆபிரகாம் தான் நான் முன்னுதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதன். அப்ப அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ இடர்பாடுகள். 75வது வயதுல ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். அப்ப அவனுக்கு குழந்தையே கிடையாது. அவர் இன்னொன்னு சொல்றார், வாசிங்க 12
2-3 வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்தது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவனை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று பின்னோக்கி திரும்பி பார்த்து நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளில ஆண்டவர் இந்த நல்வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடன் பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை என்ன, மகத்துவம் என்ன என்பதை நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வாசியுங்கள், சங்கீதம் 1:1-2 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் 1:2 வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு ஆண்டவருடைய வழியில நடப்பதற்கு நாம் இனியாவது நாம் முயற்சிக்க வேண்டும். இப்ப அடுத்தது வராங்க, இப்ப இல்லையா, அடுத்தவங்க வராங்க. இப்ப அவங்க எல்லாம் அதை பார்க்கணும். அடுத்த தலைமுறை என்ன பண்ணணும்? அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர், அவரை நான் ஏன் விட்டுட்டு போகணும், அவரை ஏன் நான் 10-11 நினைக்கிறேன் என்றெல்லாம் நான் சிந்திக்க வேண்டும். எது முக்கியம்னு பார்க்கணும். எது முக்கியம் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் அதை பகுத்து ஆயக்கூடிய அந்த காரியங்களை நான் செய்து நடந்தால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். தேவன் நமக்கும் சகோதரனாக, தேவன் நமக்கும் பிதாவாக, தேவன் நம்மையும் சிநேகிதன் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் நமக்கு உண்டு என்பதை நாம் நினைப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. தலைகளை தாழ்த்தலாம், கண்களை மூடலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், கரங்களை தட்டி எல்லாரும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்க எங்களுக்கு தீர்க்கமாக இந்த நாளில
உம்முடைய வார்த்தையை உம்முடைய சத்திய வசனங்களின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எங்கே தவறுகிறோம், எங்கே உம்முடைய வழியை விட்டு விலகுகிறோம் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீர் உணர்த்தி, அந்த வழியில ஆண்டவரே சுவையான ஆண்டவரே அந்த வழியில ஆண்டவரே நீர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வழியில நாங்கள் நடப்பதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குறை குற்றங்களை கர்த்தர் தேவரீர் தயவாய் மன்னித்து எங்களை அங்கீகரிக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய வருகையில ஆண்டவரே நாங்கள் பங்கடையக்கூடியவர்களாய், இன்றைக்கு உலகம் மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறதப்பா, மிகப்பெரிய அழிவு வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த அழிவை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே சுவாமி ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு செயல்பட்டு நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆண்டவரே ஜீவனை நஷ்டப்படுத்தினால் எனக்கு லாபம் என்ன என்று ஆண்டவரே நீர் கேட்கிற அந்த பெரிய வார்த்தை எங்களுக்கு ஞாபகத்திலே வையும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தியத்துல நடக்கிற ஆண்டவரே உத்தம மார்க்கத்தாராய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். சாட்சிகளாய் எங்களை எழுப்பும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும், விசேஷமாக ராஜாவோடும் விஜயகீதாவோடும் அவருடைய வாழ்வோடும் அவருடைய கையின் பிரயாசங்களோடும் தங்கி தாபரித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.